பேப்பர் படி. 2/1/69/2000. அடுத்து செலினோ ஃபைலு. செலினோ ஃபைலா அப்படின்னா? அதான்டா செலினோ ஒரு பொண்ணுக்கு ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காடா. அடி. செலினோ ஃபைல்லாம் 3ல வருடா. ஓ 3ல வரா? எங்க 3 காணோம். அடுத்து படி. ஆர்என் ஃபைல வரு. இப்போ நான் ஆர்என் ஃபை வண்டி வாங்க சொல்றீங்களா? டேய் நீ R15 வண்டிலாம் வாங்க தேவையில்ல, பக்கத்து வீட்டில் கடை வாங்கி போ. டேய் மொட்டை R15 ஆர்வக்குள்ள. சரி அடுத்து படி. டேய் அவ்வளோதான்டா. எடுத்து படி படி படி. என்ன அவசரம் படி. அதில் மோரன் இருக்குல்ல தட்டு. பாத்ரா கீழே இருக்க சோறை தட்டிட்டு போகிறேன். நான் எது எல்லாமே திட்டுறேன். என்கேஜ்டு வித் சச்சின் ஜாஸ். ஃபீல் பண்றியா மச்சான்? எனக்கு இவன் மேல ஃபீல்லாம் இல்லடா. ஆனா இவன் தான் காரணமே அவன் கார்னர் பண்ணி காதா மட்டும் அச்சான் பத்தியா. அதான் மச்சான் ஃபீலா இருக்கு. சரி விட்றா சேர் அல்லா சேர். போன் எடுக்க மாட்டான். இன்னைக்கு அவன் கதை எப்படியாவது முடிச்சாகணும். சுட்டு போட்டானுங்களா? யாரா இவன்? கையில மாட்டாம போயிடுவேன். இன்னைக்கு எங்க போலாம்? நம்ம ஏரியாக்கு ஏன் வண்டி விடக்கூடாது? என்னடா இது ஏரியா கூட சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்படியே இருக்கு. வீடு கூட அதே மாதிரி இருக்கு. இது நேத்து வச்ச போட்டோவாச்சு. இந்த சாமி போட்டோ மாட்டுவி. இதெல்லாம் எப்படி அப்டேட் ஆகுது?
கால் போட்டு 4 பேர்த்த விசாரிச்ச போதுமா 35 லேக் ரிவ்யூஸ் பார்க்கணும் போய் இங்க பாருங்க என்னோட புது பால் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அடே அது யாம்பல்றா ஒழுங்கா குடுறா என்னது வாம்பாலா இது யாம்பல்றா டேய் என்னது வாம்பாலா டேய் குடுறா டேய் குடுறா டேய் குடுறா அடே 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 யாம்பல்றா டேய் அடிக்காதடா ஐயோ ஒடிக்கிறியே இந்த மாதிரி நாங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல இருக்குள்ள சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஸ்நாக்ஸுக்கு அடிச்சுப்போம் அப்புறம் ஏதோ டிவி ரிமோட்டுக்கு அடிச்சுப்போம் உனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் பாத்ரூம் போனா கூட நீ தான் ஃபர்ஸ்ட் போகணும் நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும்னு அடின்னு அடிச்சுப்போம் மக்களே அப்படியேப்பட்ட அண்ணன் தம்பி தான் நாங்க சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு உட்காந்துருக்குள்ள திடீர்னு ஒரு பையன் பப்ளு வாங்கி டென்ஷன் ஆகி ரொம்ப ஹைப் ஆகி ஒரே பஞ்சு சூப்பர்மேன் பஞ்சு வாயில விட்டாம பாருங்க ரத்தமே வந்துருச்சு அப்புறம் வெளியில என்ன தெரியுமா பண்ணேன் யாரும் எங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா இந்த பைப்பிள்ள அடிச்சு ரத்தம் வந்துருச்சுமா என்னன்னு கேளுமா அப்படின்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராது எப்ப பார்த்தா நீ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஒரு ரோபோ ஃபைட்டிங் டாயை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு பேர்ல கிட்டத்தட்ட 6000 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க மக்களே இந்த ரோபோ ஃபைட்டிங் எப்படா வாங்குறாங்கன்னு பார்த்தா என் முட்டியில் இந்த காசு தான் சரி ஓகே ரைட் கொடுங்க இனி நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோபோ ஃபைட்டிங் டாயை வச்சு தான் நம்ம விளையாட போறோம் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் செம்மையான ஒரு டைம் எனக்கு பிடிச்ச டைம் ஓகே இப்போ வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து காமிச்சிடுறேன் வெளியே ஸோ இது 2 ரோபோட் கொடுத்துருப்பான் அந்த 2 ரோபோ ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாமினோஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் எப்போவுமே கேஸ் தானே வருவோம் சரி புதுசாக டாமினோஸ் ட்ரை பண்ணலான்ட்டு டாமினோஸ்க்கு வந்தோம் சரி வந்தோன்னே உள்ளே போய்ட்டு ஆர்டர் பண்ணலான்ட்டு போயிட்டு ரேட்டை பார்த்தா ஒன்று பார்த்துட்டு எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு ஏன்னா ஒன்று அவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லி வேறு கூப்பிட்டு வந்துட்டேன் இங்கே நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நான் 1000 ரூபாய் தாங்க எடுத்துகிட்டே வந்தேன் ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஆர்டர் பண்ணுறாங்க கடைசியில் தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டோங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் கடைசி வரைக்கும் ஆர்டரே வரல ஃபைனலாக கூப்பிட்டாங்க ஆர்டரும் வந்துருச்சு நானும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாரும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சா நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணால் வேறு ஏதோ ஒன்று வந்துருச்சு ஸோ அதை மாற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சீனி அமுச்சு விட்டு அவனை மாற்ற சொல்லியிருந்தோம் அவங்களும் சரி வெயிட் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பீட்சா சாப்பிட்டுட்டு இருந்தோங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது டாக்கோ பெல் தான் ஆனால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் விங்ஸ் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க நல்ல மனசில் நாங்கள் வாங்கினது அன்லிமிட்டட் பெப்சிங்க சீனு இதை நான் காலி பண்ணிட்டு போய் புதுசாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு வாங்கிட்டு வந்தான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கடையை சுற்றி பார்த்தா ஒரு ஈக்காக்கு கூட இல்லைங்க நாங்கள் தான் லாஸ்ட் ஃபைனலாக நல்லா சாப்பிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் கைஸ் பாய் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹை guys வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட் அண்ட் ஃபன். இந்த வீடியோ வந்து என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் கேட்ட கேம் ஸோ கிராணி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இன்ட்ரோ பயங்கரமாக இருக்குது ஏன்னா கேமராலாம் போட்டுருக்கேன் இந்த எடுத்து போன வீட்டுக்கு ஏன்டா சரி ஸோ இங்கே இருக்கிற அந்த கிராண்ட்பா கிராணி வந்து நம்ம என்னோட கதை தானே முடிச்சு கிராண்ட்பா வேலையே காமிச்சேன் சரி சரி இந்த வீட்டுக்குள்ளே போவோம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நிறைய பணம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை போய் நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம். ஓகே பா வீடு பயங்கரமாக இருக்குது போடு வேற லெவலு சரி ரைட்டு தான்டா இடையா டே இப்போ நான் எப்படா வீடு வெளில போகிறது என்னால் கதவு தானாக மூடுது பாலம் தானாக தூக்குது ஏய்யா ஏன்டா டே இந்த இது போன காரை மாற்ற மாட்டீங்களாடா ஏன்டா வீடு மட்டும் இல்லை பங்களாவாக பெருசாக இருக்குது கார் ஒரு ரோட் ஸ்லைஸு ஒரு ஆடி ஒரு பென்ஸு இதெல்லாம் வைக்கிறது இல்லை என்னத்த சரி முன்னாடியே வெல்கம் ஐயோ இல்லையா கிராண்ட்பா வணக்கம்ல மாப்பிள்ள தேனியிலேருந்து என்னடே வணக்கம் சொன்னால் இப்படி சொல்றியேண்டா ஏன்டாடா நீ போடா சரி ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இப்போ வந்தோம் பார்த்தீங்களா டோரா அது என்னது கேட் எஸ்கேப்பு ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள ஓகே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம மொட்டை அவன் வந்து